Nắng biển hay đỏ, nắng நீங்கள் கேடா biển ஹைடா. கருட பஞ்சமின்றது பெருமாள். கருட பஞ்சமி, கருட சதுர்த்தி அப்படிங்கிறது பெருமாளுடைய வாகனம் அப்படின்றதுனால பெருமாள் சார்ந்தவர்கள் பெருமாள் கோவிலையும் இதை கும்பிடுவாங்க. இந்த கருட பஞ்சமி வழிபாடும் பார்த்திங்கன்னா மிக மிக ரொம்ப ரொம்ப முக்கியமான பரிகாரங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல நாக சதுர்த்தி இருக்குது பாருங்கள், இதுவும் கருட பஞ்சமியும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையதுங்க. கருட பஞ்சமி சக்தி வாய்ந்த வழிபாடு, சக்தி வாய்ந்த பிரார்த்தனை. பொதுவாக நாகர்களும் கருடர்களும் பிரம்மதேவனுடைய பிள்ளையான காஷ்யப்பர் இருக்காரு பாருங்க, காஷ்யப்பருடைய பிள்ளைகள் தான் இவங்க ரெண்டு பேருமே. கருட பஞ்சமி என்பது பார்த்தீங்கன்னா விஷ்ணு பகவானோட வாகனம், கருட பகவான் அவதரித்த திருநாளாகுங்க. இறை பலங்கள் கூறுறனாலும் அந்த கருட பஞ்சமி தான். சகல தோஷங்களும் நீங்கும். நிறைய திருமண தடை உள்ளவர்கள், தாமத திருமணமானவர்கள், பிரிந்த தம்பதியர்கள், குழந்தை பேர் இல்லாதவர்கள், இந்த மாதிரி எல்லா மக்களும் கருட பஞ்சமி என்று கருட பகவானுக்கு, அதாவது ராகு கேதுன்றது அரவ கிரகங்கள், அப்போ சர்ப கிரகங்கள்னு சொல்ல அதில் விஷம் இருக்கும். ஸோ அதை முதல்ல க்ளீன் பண்ணுறோம். கருட பகவான்ன்றது அமிர்த கலசத்தை கையில் ஏந்தியவர். அப்போது முதல்ல விஷத்தை முறிவு கொடுக்குறோம், அதுக்கப்புறமா அமுதத்தை எடுத்துக்கொள்கிறோம். ஸோ அப்போது நாக சதுர்த்தியும் நம்ம வழிபாடு பண்ணணும். அந்த பண்ணவங்க கருட பஞ்சமியும் பண்ண சொல்ல தான் அந்த முழுமையான பலனை நம்ம அனுபவிக்க முடியும். சில குடும்பங்கள் நீங்கள் பாருங்களேன், காலங்காலமாக பார்த்தீங்கன்னா ஆண் சந்ததியே இருக்காது. அப்படி இருந்துச்சுன்னா ஏதோ ஒரு துர்மணத்தில் அது போயிடும். சில வீட்டில் பார்த்தீங்கன்னா திருமணமே ஆகாமல் ரொம்ப வருஷமாகவே ஒரு பெண் இருந்து அதுக்கப்புறம் திருமணம் ஆகிறது. சில பேருக்கு நோயாளியாகவே இருந்து அந்த இதாகிறது. சில பேர் தொழில் எது செஞ்சாலுமே நஷ்டமாயிடுறது. சில பேர் வேலைக்கு போனாலும் ஒரு நல்ல ஒரு பேர் கிடைக்காம அவமானப்பட்டு திருப்பி 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 தொடர்ந்து தோல்வியே சந்திக்கிறது. இந்த திருநாள் அன்னைக்கு எல்லாரும் காலையில குளித்து பெருமாளையும் கருடாழ்வாரையும் வழிபாடு செய்யுங்க. துளசி மாலை வாங்கி கொடுத்து நெய்வேத்தியமாக பால், கற்கண்டு, பழங்கள் படைத்து வழிபாடு செய்து அர்ச்சனை செய்து வாருங்கள். சுபிஷமான திருமண வாழ்க்கையும் தரக்கூடிய அந்த வழிபாடு உங்களுக்கு நல்ல ஒரு நன்மையை கொடுக்கக்கூடிய வழிபாடா இருக்கு. இந்த நாளை நீங்க மறக்காம வழிபாடு பண்ணி. இப்போ மாமிச உணவு அப்படின்னு சொல்ல எல்லாருக்கும் தெரிஞ்சது அப்படின்றது பார்த்தீங்கன்னா கோழி, மீன், அதே மாதிரி ஆடு, இதெல்லாம் தான் மட்டும். இதில் எக்கு நான்வெஜ்ஜா இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி வருது. கண்டிப்பாக எக்கும் நான்வெஜ்ஜில் வருவாங்க. அதனால தான் முதலே சொல்லிடுறேன். வேறு என்னென்னா மஷ்ரூமும் நான்வெஜ்ஜில் தான் வருது. அது பிளான்ட் கிடையாது, அது ஃபங்கஸ். இங்கே நான்வெஜ்ன்றது இது எல்லாத்தையும் தான் குறிக்குது. இதை ஒரு 2 நாள் நீங்கள் தவிர்த்துறது கண்டிப்பாக அதுக்கப்புறமா எடுக்கப்படுற பரிகாரங்கள் ஒரு அற்புதமான பலனை கண்டிப்பாக கொடுக்கும். நம்பிக்கையோடு இதை செய்யுங்க. அதனால் இந்த கருட பஞ்சமி, நாக பஞ்சமி மிக உகந்த அருமையான வருடத்தில் வருகிற ஒரு நாள். பஞ்சமி என்று சொன்னால் சதுர்த்திக்கு அப்புறம் வர்றது. அதில் செய்கிற வழிபாடு உங்களை மேன்மைப்படுத்தும், உங்களை தடை நிவர்த்தி செய்யும். கருட பஞ்சமின்றது பெருமாள். Ngày biển hay đỏ, đỡ biển hay đỏ, nắng biển hay đỏ, nắng đừng có kê đỏ, nắng bữa biển sáng biển đừng hay đỏ, nắng biển hay đỏ, sừng nắng đến đừng có cơn đừng hay đỏ, nắng biển hay đỏ, nắng biển hay đỏ, nắng biển hay vỡ biển nó tệ cần hay này đỏ, nắng biển hay đỏ, nắng ngày biển hay bé. பெருமாளோட வழிகள் இறை பலத்தை நோக்கக்கூடிய நாளாக இருக்குது. இறைவனோட வழியை நோக்கக்கூடிய நாள், அது பார்க்கக்கூடியது. இறை பலங்கள் கூறுறனாலும் அந்த கருட பஞ்சமி தான். ஆனால் அந்த பஞ்சமியில் எந்த வேலை செஞ்சாலும் பர்டிகுலராக அந்த கருட பஞ்சமியில் வேலை செஞ்சால் நல்லா இருக்கணும். கருட பஞ்சமி, கருட சதுர்த்தி அப்படிங்கிறது பெருமாளுடைய வாகனம் அப்படின்றதுனால பெருமாள் சார்ந்தவர்கள் பெருமாள் கோவிலையும் இதை கும்பிடுவாங்க. எல்லா சிவன் ஸ்தலத்திலையும் பெருமாள் ஸ்தலத்திலையும் ராகுகேதுக்கள் பின்னி இருக்கக்கூடிய சிலைகள் கட்டாயம் இருக்கும். அதுக்கு போய் நீங்கள் மஞ்சள் காப்பெல்லாம் வச்சு அதுக்கு வழிபாடு பண்ணீங்கன்னா திருமண தடை, அதாவது ராகுகேது தோஷம் உள்ளவர்களுக்கு திருமண தடை நீங்குதலும், புத்திரபாக்கியம் இல்லாதவர்களுக்கு நல்ல புத்திரபாக்கியம் கிடைக்கக்கூடிய பாக்கியமும் அந்த நாளில் கிடைக்கும். அந்த ஆடி அமாவாசை முடிந்த 4வது தினம் சதுர்த்தியாகவும் 5வது தினம் பஞ்சமியாகவும் வரக்கூடிய அந்த தினத்தை நாக பஞ்சமி, கருட பஞ்சமி, நாக சதுர்த்தி, கருட சதுர்த்தி அப்படின்ற விசேஷ தினமாக வச்சு நம்ம முன்னோர்கள் இந்த மாதிரி வழிபாடு பண்ணிங்கன்னா சகல தோஷங்களும் நீங்கும். நிறைய திருமண தடை உள்ளவர்கள், தாமத திருமணமானவர்கள், பிரிந்த தம்பதியர்கள், குழந்தை பேர் இல்லாதவர்கள், இந்த மாதிரி எல்லா மக்களும் சுபிஷமான திருமண வாழ்க்கையும் தரக்கூடிய அந்த வழிபாடு உங்களுக்கு நல்ல ஒரு நன்மையை கொடுக்கக்கூடிய வழிபாடாக இருக்குது. இந்த நாளை நீங்கள் மறக்காமல்
வழிபாடு பண்ணி நாகபஞ்சமி, கருட பஞ்சமி, நாக சதுர்த்தி, கருட சதுர்த்தியோட பரிபூர்ண ஆசிகளோட திருமண வாழ்க்கை சிறப்பாக வாழவும் நன்மக்க பேர் கிடைக்கவும். இந்த கருட பஞ்சமி வழிபாடும் வந்து பார்த்திங்கன்னா மிக மிக ரொம்ப ரொம்ப முக்கியமான பரிகாரங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல நாக சதுர்த்தி இருக்குது பாருங்கள், இதுவும் கருட பஞ்சமியும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையதுங்க. அதாவது நாக சதுர்த்திக்கு நம்ம தனியாக வீடியோ போட்டுருங்க, அதை நீங்கள் பார்த்துட்டு அந்த பரிகாரத்தோடு இந்த கருட பஞ்சமியை நம்ம இந்த பரிகாரத்தையும் சேர்த்து நம்ம பரிகாரம் செய்ய சொல்ல மிகச் சிறப்பான பலன்களை அடையலாம். எப்படி இது ஒர்க் ஆகும் அப்படின்ற பார்த்தீங்கன்னா, ஒரு பாத்திரம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பால் பாத்திரம் இருக்குங்க, அதை நம்ம ஒழுங்காக கழுவாமையே வந்து ஒரு புதிதாக வந்து அது பால் வாங்கி நம்ம அந்த இடத்துல காய வைக்க சொல்லிட்டு ஆகும்னா அந்த பால் வந்து திரிஞ்சு போயிடும். ஸோ அப்போ நாக சதுர்த்தியில் என்ன பண்ணுறோன்னா, அந்த ராகு கேது தோஷத்திற்கான பரிகாரங்களை எடுக்கிறோம், அதை ப்ராப்பராக நம்ம செஞ்சு பெற சொல்லுவோம். அதாவது அந்த பழைய பாத்திரத்தை சுத்தமாக வளக்கி அதெல்லாம் கழுவுறோம். அதுக்கப்புறமா வந்து இந்த கருட பஞ்சமி என்று கருட பகவானுக்கு, அதாவது ராகு கேதுன்றது அரவ கிரகங்கள், அப்போ சர்ப்ப கிரகங்கள்னு சொல்ல அதில் விஷம் இருக்கும். ஸோ அதை முதல்ல க்ளீன் பண்ணுறோம். கருட பகவான்ன்றது அமிர்த கலசத்தை கையில் ஏந்தியவர். அப்போது முதல்ல விஷத்தை முறிவு கொடுக்குறோம், அதுக்கப்புறமா அமுதத்தை எடுத்துக்கொள்கிறோம். ஸோ அப்போது நாக சதுர்த்தியும் நம்ம வந்து வழிபாடு பண்ணணும். அந்த பண்ணவங்க கருட பஞ்சமியும் பண்ண சொல்ல தான் அந்த முழுமையான பலனை வந்து நம்ம அனுபவிக்க முடியும். இப்போ கருட பஞ்சமியோட முக்கியத்துவம் என்ன பார்த்தீங்கன்னா, உங்கள் ஜாதகத்தில் ராகு கேது குற்றம் இருக்கா, அதாவது ராகு கேது தோஷம் இருக்கா, கால சர்ப்ப தோஷத்தில் மாட்டிக்கொண்டீர்களா, அல்லது யோகத்தில் மாட்டிக்கொண்டீர்களா, இல்லை ராகு தசையோ ராகு புத்தியோ கேது தசையோ கேது புத்தியோ கடுமையான வந்து துன்பங்களையும் துயரங்களையும் கொடுத்து கொண்டு இருக்கிறதா, கண்டிப்பாக இந்த நாக சதுர்த்தியும் கருட பஞ்சமியும் கண்டிப்பாக பயன்படுத்துங்க. சரி, இந்த கருட பஞ்சமி அன்று நம்ம என்ன பரிகாரம் பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாங்க. இப்போ கருட பஞ்சமி அன்று வந்து பார்த்திங்கன்னா, முதல்ல கருட பகவானை நம்ம ஆராதிக்கணுங்க. கருட பகவான் அப்படின்னு சொல்ல வந்து பார்த்திங்கன்னா, இப்போ ஸ்ரீரங்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஆஜானு பாகவா வந்து மிகப்பெரிய ஒரு கருட பகவான் இருக்கார், அவரை வணங்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நாச்சியார் கோயில் கும்பகோணம் இருக்குது பாருங்கள், அங்கே கல்கருடன் இருக்கார், அவரை வந்து பிரார்த்தனை செய்வதும் வழிபாடு பண்ணுவதும் ரொம்ப சிறப்புங்க. சரிங்க, இப்போது நம்ம இங்கேருந்து நம்ம போக முடியாது, அது திங்கக்கிழமையில் வருதுங்களே, எப்படிங்க நம்ம போக முடியாது, ஞாயிற்றுக்கிழமைனா கூட பரவாயில்லையே அப்படின்ற மாதிரி கேட்கலாம். பிரச்சனையே வேணாங்க. நீங்கள் இருக்கிற இடத்துலையே வந்து பார்த்திங்கன்னா பெருமாள் கோயில் கண்டிப்பாக இருக்கும் இல்லைங்க, அங்கே வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக கருடாழ்வார் சன்னதி இருக்கும். ஸோ அந்த கருடாழ்வாருக்கு வந்து பார்த்திங்கன்னா 108 துளசி துண்டுகள் வந்து பார்த்திங்கன்னா தழைகள் எடுத்து கையில் வச்சுக்கிட்டு கருட காயத்ரி சொல்லி அதை வழிபாடு பண்ணுவதன் மூலமாக இந்த விஷமுறிவு நடந்த பின்பு அமிர்தத்தை அந்த கருட பகவான் நம் வாழ்க்கையில் எடுத்துகிட்டு வந்து சேர்ப்பாருங்க. ஓம் தத்புருஷாய வித்மகே ஸ்வர்ணபக்ஷாய தீமகி தன்னோ கருட பிரசோதயாத், இதுதாங்க மந்திரம். ஸோ இந்த மந்திரத்தை ஒவ்வொரு தடவையும் சொல்ல துளசியை கருட பகவானுக்கு சாற்றி 108 முறை இதை நம் வழிபாட்டில் வைத்து முடிக்க சொல்ல வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறமா பெருமாளை தரிசித்து, சரி கோயிலுக்கே போக முடியல, நான் என்னப்பா பண்ணலாம், இது வந்து வீட்டிலேயே கூட இதை பண்ணலாங்க. என்னென்னா, இப்போது கருட பகவான் ஃபோட்டோ கூட வீட்டில் இல்லை அப்படின்னா, இது பெருமாள் ஃபோட்டோ இருக்குது, மகாவிஷ்ணு ஃபோட்டோ இருக்குது, கிருஷ்ணரோட ஃபோட்டோ இருக்குன்னா, அவரையே கருடாழ்வாராய் பாவித்து 108 தடவை இந்த மந்திரத்தை சொல்லி அவருக்கு துளசியால் அர்ச்சனை பண்ணி நம்ம ஒரு சின்ன ஒரு நெய்வேத்தியம், ஒரு வெல்லம், ஒரு துண்டு, இல்லை கல்கண்டு கொஞ்சம் வச்சு நம்ம வழிபட்டோம் என்றால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அற்புதமான ஒரு ரட்சை மாதிரி இந்த மந்திரம் வந்து அந்த கருட பகவானே அமிர்த கலசத்தை கையில் ஏந்திய பகவான் தான். ஸோ அப்போது மறைமுகமாக ஏற்படுகின்ற இந்த ராகு கேது தோஷம், அதற்கான முறிவு நம்மளுக்கு ஒரு காப்பு மாதிரி வந்து நம்மளை காப்பாற்றுங்க. ஸோ இதை தயவுசெய்து எல்லாரும் பயன்படுத்திங்க. அந்த 2 நாள், அதாவது நாக சதுர்த்தி ஞாயிற்றுக்கிழமை வருது, அடுத்து வருகின்ற நாள் வந்து கருட பஞ்சமி வருது. இந்த 2 நாள் இருக்கப்படுகின்ற பரிகாரம் கண்டிப்பாக உங்களுடைய ராகு கேது தோஷம், ராகினால் ஏற்படும் தோஷங்கள், கேதுவினால் ஏற்படும் தோஷங்கள், ஜாதக ரீதியாக திருமணத்தில் ஏற்படும் தடைகள், குழந்தை பேரில் ஏற்படும் தடைகள், இதெல்லாமே வந்து நீக்குதுங்க. நாக சதுர்த்தி மற்றும் கருட பஞ்சமி வருது பாருங்கள், இதுக்கு வந்து ஒரு முக்கியமான நியமனம் அப்படின்னு இருக்குங்க. என்ன அப்படின்னா, அன்று, அதாவது கரெக்டாக சண்டேயில் வருதுங்களா, அப்போ சண்டேயில் வர சொல்ல வந்து அதுக்கு காலையில் வந்து ஈவினிங் தானே நம்ம படைக்க போகிறோம், அதாவது பரிகாரம் செய்ய போகிறோம், அதனால் காலையில் எதனா நான்வெஜ் சாப்பிட்டுக்கலாமா அப்படின்றது. அது இல்லை சண்டேயில் முடிஞ்சிட்ட பிறகு அந்த பரிகாரம் முடிஞ்ச உடனே வந்து திருப்பி மண்டேவோ இல்லை சண்டே நைட்டுக்கு வந்து திருப்பி நான்வெஜ் சாப்பிட்டுக்கலாமா அப்படின்னா கண்டிப்பாக கூடாதுங்க. ஏன் அப்படின்னா வந்து இந்த சதுர்த்தி வந்து பார்த்திங்கன்னா சனிக்கிழமை மாலையே வந்து ஸ்டார்ட் ஆகிடுதுங்க. ஸோ அதனால் வந்து சனிக்கிழமை மாலையே வந்து இந்த நான்வெஜ் சாப்பிட்றதெல்லாம் கம்ப்ளீட்டாக
நிறுத்திடணும். ஏன் அப்படின்னாக்கா இந்த ராகு கேதுக்களுக்கு வந்து இந்த நான்வெஜ் கண்டிப்பாக செட் ஆகாது, சரியான பலனை கொடுக்க மாட்டார்கள். அதாவது வந்து ஒரு பால் பாத்திரம் நிறைய இருக்குது அப்படின்னா அதில் ஒரு சொட்டு விஷம் இருந்துச்சுன்னா அவ்வளோ பழம் கெட்டு போச்சு. அதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பரிகாரம் முக்கியமாக ராகு கேதுக்களுக்கு எப்போதெல்லாம் நீங்கள் பரிகாரம் எடுக்கிறீங்களோ அந்த டைமில் நான்வெஜ்ஜு கண்டிப்பாக சேர்க்கக்கூடாது, உட்கொள்ளக்கூடாது. இது மைண்டில் வச்சுங்க. ஸோ அப்போ என்றைக்கு வரைக்கும் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா வந்து சனிக்கிழமை மாலையே வந்து இதை தவிர்த்துடுங்க. சண்டே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் டே வந்து சாப்பிடக்கூடாது. அப்போது நாக சதுர்த்திக்கு வந்து பார்த்திங்கன்னா மாலை வந்து நம்ம பரிகாரம் எடுக்கிறோம். அதே மாதிரி கருட பஞ்சமி திங்கக்கிழமை வருது. அந்த பரிகாரம்லாம் முடிச்சுட்டு நீங்கள் செவ்வாய்க்கிழமைக்கு மேலே உங்களோட ரொட்டீன் லைஃப் என்னவோ அதை நீங்கள் எடுத்துக்கலாம். இன்னொரு கண்டிஷன் இருக்குங்க இதில். இந்த நான்வெஜ்னால் என்ன அப்படின்னு ஒன்று இருக்குது, அது சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கேன் நான். இப்போ மாமிச உணவு அப்படின்னு சொல்ல எல்லாருக்கும் தெரிஞ்சது அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா கோழி, மீன், அதே மாதிரி ஆடு இதெல்லாம் தான் பண்ணிட்டோம். இதில் எக்கு நான்வெஜ்ஜா இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி வருது. கண்டிப்பாக எக்கும் நான்வெஜ்ஜில் வருவாங்க. அதனால தான் முதலே சொல்லிடுறேன். வேறு என்னென்னா மஷ்ரூமும் நான்வெஜ்ஜில் தான் வருது. அது வந்து பிளான்ட் கிடையாது, அது ஃபங்கஸ். இங்கே நான்வெஜ்ன்றது இது எல்லாத்தையும் தான் குறிக்குது. இதை வந்து ஒரு 2 நாள் நீங்கள் தவிர்த்துறது கண்டிப்பாக அதுக்கப்புறமா எடுக்கப்படுற பரிகாரங்கள் ஒரு அற்புதமான பலனை கண்டிப்பாக கொடுக்கும். நம்பிக்கையோடு இதை செய்யுங்க. கருட பஞ்சமி சக்தி வாய்ந்த வழிபாடு, சக்தி வாய்ந்த பிரார்த்தனை. பொதுவா நாகர்களும் கருடர்களும் பிரம்மதேவனுடைய பிள்ளையான காஷ்யப்பர் இருக்காரு பாருங்க, காஷ்யப்பருடைய பிள்ளைகள் தான் இவங்க 2 பேருமே. இந்த நாக பஞ்சமியும் கருட பஞ்சமியும் எதற்காக கொண்டாடப்படுகிறோம், எதுக்காக நம்ம இந்த பிரார்த்தனை வைக்கிறோன்றத நம்ம எளிமையா இப்ப பார்க்க போறோம். நம்ம பொதுவாங்க நம்ம வாழ்க்கையில வந்து ஜாதகத்தில் 1, 2, 4, 5, 7, 8 இந்த இடங்கள்லாம் ராகு கேதுகள் இருக்கும்போது தோஷத்தை உண்டாக்குது. பொதுவா நான் முன்ன பதிவுகளோட சொல்லியிருக்கேன், பஞ்சமத்தில் கருநாகம் அமைந்தவார். நாகம் என்று சொல்லக்கூடிய ராகு பகவானோ கேது பகவானோ உங்களுக்கு வந்து பஞ்சமம் என்று சொல்லக்கூடிய 5ல உட்காரும் போது புத்திர தோஷம் ஏற்படுத்துறாரு. அப்ப புத்திர தடை. இந்த புத்திர தடை எதனால வருது? நாகத்தால வருது, நாக தோஷத்தால வருது. சில பேருக்கு திருமண தடை, சில பேருக்கு நோயாளியா இருப்பாங்க, சில பேருக்கு காரிய தடை. இதெல்லாம் ஏற்படக்கூடியது இந்த நாகதோஷம், நாகத்தால் வரக்கூடிய நாகதோஷம். கல்யாணம் பொண்ணு பிள்ளைக்கு நம்ம ஜாதகத்துக்கு கல்யாணம் பார்க்கும்போது கூட பாருங்க, நாகதோஷம் இருக்குங்களா, கலத்திர தோஷம் இருக்கா, இதுக்காக சொல்றாங்க. ராகு கேதுகள் போய் அங்க உட்காரும் போது அந்த தோஷத்தை ஏற்படுத்துவார்கள். அந்த தோஷத்தை எப்படி நிவர்த்தி செய்வது என்பதுதான் நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோம். அதை எப்படி சரி பண்றது, அதுக்கு என்ன வழிபாடு இருக்குன்னு நம்ம இந்து சமயத்துல சொல்லியிருக்காங்கன்னா ஆதி காலத்துல இருந்து இருக்கிறது இந்த கருட பஞ்சமி, நாக பஞ்சமி சதுர்த்திக்கு அப்புறம் வர்றது. அப்ப நாக சதுர்த்தி முதல் நாள் வரும், அதுக்கப்புறம் உங்களுக்கு கருட பஞ்சமியும் நாக பஞ்சமியும் வருது. இப்ப நீங்க என்ன இந்த வழிபாடு எப்படி பண்ணணும்னா, நம்ம ரொம்ப நாளா வந்து நமக்கு வந்து திருமணம் தடை, கணவன் மனைவிக்குள்ள பிரிவுகள், கல்யாணம் பண்ணி டிவோர்ஸ் ஆகிறது, சில பேர் பிரிஞ்சிருப்பாங்க, டிவோர்ஸ் ஆகலாம் பிரிஞ்சிருப்பாங்க. சில குடும்பங்கள் நீங்க பாருங்களேன், காலங்காலமா பாத்தீங்கன்னா ஆண் சந்ததியே இருக்காது. அப்படி இருந்துச்சுன்னா ஏதோ ஒரு துர்மணத்துல அது வந்து போயிடும். சில வீட்டுல பாத்தீங்கன்னா திருமணமே ஆகாம ரொம்ப வருஷமாவே ஒரு பெண் இருந்து அதுக்கப்புறம் திருமணம் ஆகிறது. சில பேருக்கு நோயாளியாவே இருந்து அந்த இதாகிறது. சில பேர் தொழில் எது செஞ்சாலுமே நஷ்டமாயிடுறது. சில பேர் வேலைக்கு போனாலும் ஒரு நல்ல ஒரு பேர் கிடைக்காம அவமானப்பட்டு திருப்பி 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 தொடர்ந்து தோல்வியே சந்திக்கிறது. இப்படிப்பட்ட அமைப்புகள் எல்லாம் ஜாதகத்தில் இந்த நாகர்களால் ஏற்படக்கூடிய தோஷங்கள், ராகு கேதுக்களால் ஏற்படக்கூடிய தோஷங்கள். அப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த சக்தி வாய்ந்த வழிபாடு ஒரே வழிபாடு கருட பஞ்சமியும் நாக பஞ்சமியும் தான். வைணவ ஸ்தலங்கள்ல நாக பஞ்சமிய கருட பஞ்சமியா அதாவது அங்க கொண்டாடுவாங்க. கருடனுக்கு ஃபுல்லா கருடாழ்வாருக்கு ஃபுல்லாவே கருடாழ்வாருக்கு வந்து அவங்க செய்யக்கூடிய பிரார்த்தனை எல்லாமே ஒரு அற்புதமான ஒரு விஷயமா நம்மளுடைய பிரார்த்தனை நம்ம வைக்கும் போது நம்ம சரியாயிடும். கருடாழ்வார்கிட்ட வழிபடும் போது விபத்தால கை கால் ஏதாவது ஆனது, இந்த மாதிரி விபத்தால ரொம்ப தன்னுடைய உடம்பு எல்லாமே கஷ்டமானவங்க, விபத்தே நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க, வண்டி வாகனத்துல பாதுபோன்னு வரணும்னு நினைக்கிறவங்க, இவங்க எல்லாமே கருடாழ்வார்கிட்ட ரொம்ப ஒரு பிரார்த்தனை வச்சாங்கன்னா இந்த வழிபாடு ரொம்ப சிறப்பான சக்தி வாய்ந்த வழிபாடு நம்ம இந்து சமயத்தில். அதை இங்க செஞ்சு கண்டிப்பா பயன்பெறணும். அதனால இந்த கருட பஞ்சமி, நாக பஞ்சமி மிக உகந்த அருமையான வருடத்தில் வருகிற ஒரு நாள். பஞ்சமி என்று சொன்னால் சதுர்த்திக்கு அப்புறம் வர்றது. அதுல செய்யற வழிபாடு உங்களை மேன்மைப்படுத்தும், உங்களுக்கு தடை நிவர்த்தி செய்யும், தோஷ பரிகாரம் அது. இது நீங்க கண்டிப்பா செய்யணும். இது செஞ்சீங்கன்னா ரொம்ப சிறப்பை கொடுக்கும். கருட பஞ்சமி என்பது பாத்தீங்கன்னா ஆடி மாசம் ஆடி அமாவாசைக்கு அப்புறம் வரக்கூடியதுங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஆடி 32ஆம் தேதி திங்கட்கிழமை கருட பஞ்சமி வருகிறது. கருட பஞ்சமி என்பது பாத்தீங்கன்னா விஷ்ணு பகவானோட வாகனம் கருட பகவான் அவதரித்த திருநாள் ஆகுங்க. இந்த திருநாள் அன்னைக்கு எல்லாரும் காலையில
குளித்து குடும்பத்தோட போய் பெருமாளையும் கருடாழ்வாரையும் வழிபாடு செய்யுங்க. துளசி மாலை வாங்கி கொடுத்து நெய்வேத்தியமாக பால், கற்கண்டு, பழங்கள் படைத்து வழிபாடு செய்து அர்ச்சனை செய்து வாருங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையில்லாத மன குழப்பம், மன பயம், குழந்தைங்க சரியா படிக்க மாட்டேங்காங்க, பிடிவாத குணமா இருக்கு, இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் சரியாகக்கூடிய தன்மை இருக்கும். நீண்ட வருஷமாக நாங்க வரன் தேடிக்கிட்டு இருக்கோம், ஜாதகத்துல ராகுகேது தோஷம் இருக்கு, இந்த மாதிரி இருக்கிறவங்க வழிபாடு செய்வது மூலியமாக வரன்கள் சீக்கிரம் அமையக்கூடிய தன்மைகள் இருக்குங்க. வருகிற ஆடி 32ஆம் தேதி திங்கட்கிழமை கருடாழ்வாரையும் பெருமாளையும் வழிபாடு செய்து பெருமாள் அருளையும் கருடாழ்வார் அருளையும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வாழ அந்த பெருமாள் அருள் புரிவாக.